திருப்பிக் கொள்வோம். ரோமர் 1 அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் ஆமென். ஓகே, அப்ப நாங்க கிருபை குறித்து நம்ம போன கற்றுக்கொண்டோம். கொஞ்சம் முழுக்க நான் படித்து கொடுக்கல. ஏன்னா இது கிருபையோ சமாதானத்தை குறித்து முழுக்க கற்றுக் கொடுக்குற நேரங்கள் அல்ல. இந்த இன்ட்ரடக்ஷன் நான் சொல்றதுக்காக நான் சொல்லுறேன். சமாதானம் மிக எங்களுக்கு அவசியம். நான் சொன்னது போல 4 சமாதானத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று சொன்னேன், நல்லா கவனிங்க. தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை காட்டுறேன். இன்னைக்கு நாம அறிவில்லாதபடிலாம் சங்காரமான சொல்றபடி மற்றது நம்ம ஏன் தேவனை மகிமைப்படுத்த முடியாதுன்னு சொன்னா, சத்தியத்தை நாங்கள் ஆழமா நம்ம படிக்காத படிக்கு அதனுடைய மகிமை நாம் உணராத படி வாழ்ந்தால் நம்ம ஆண்டவரை அதிகமாக மகிமைப்படுத்த ரசிக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த முடியாது. சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளே நாங்கள் போகத்தான் தெய்வத்துடைய மகிமை நமக்கு தெரியும். அவர் செய்த திருப்புண்ணியத்துடைய மகிமை நமக்கு தெரியும். முதலாவது நான் சொல்றது போல தேவனுக்கும் எங்களுக்கு ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும். இப்போ ரட்சிக்கப்பட முதல் தான் சொல்ல போறேன். ஆனால் சபைக்கு ஒரு தேவையான காரியம் இருந்தாலும் அது பிரசங்கம் பண்ணுவேன். 2வது எல்லாத்தோட அடுத்த வந்து எங்களோட நாங்கள் சமாதானமா இருக்கணும். நம்ம அநேக நீங்க குற்றம் என்ன சொல்றது, மனசாட்சியை மடங்கடிச்சிட்டா நீங்க உங்களுக்கு சமாதானமா இருக்காங்க கூட. எத்தனை பேர் நான் சொல்றது, உங்களோட மனசாட்சியை மடங்கடிச்சிட்டா நீங்க உங்களுக்கு சமாதானமா பார்க்கப்படா இருக்கலாம். போற இடம் நடக்கும். ஓகே, ஆனால் நான் சொல்றேன், மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தன்னோடு வாழ்றது. துறவசம் வர மாதிரி இருக்கும். ஓகே, 3வது ஒருவர் நாம சமாதானமா வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். சரியா இல்லையா? அடுத்தது கடைசியா எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானங்கிற தனிப்பட்ட வார்த்தையை ஆட்கொள்ள முடியும். சொல்லுங்க, என்ன சொன்ன? முதலாவது சொன்னேன், தேவனுக்கு எங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை. முதலாவது மற்றது 2வது எங்களோட நாங்க, எனக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே, மாற்றி பிரச்சனை தான் இந்த பிரபாவம். 3வது சொன்னேன், ஒருவர் நாம் சமாதானம் அழைக்கப்பட்டிருக்கோம். 4வது தேவசம். இந்த 4 சமாதானத்தை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, சரி. முதலாவது நல்லா கவனிங்க. முதலாவது சொல்லும் பொழுது தேவன் யார் என்பதை பார்ப்போம். முதலாவது ஓகே, ஆபக்கு புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். 1:13 வாசிங்க. ஆபக்கு 1:13. ஏன் நமக்கு தேவனோட சமாதானம் தேவை? ஆபக்கு புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. சரி, தீமையை பார்க்க கூடாத. ஓகே, இது பலத்தில் எழுத இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1:5. 1 யோவான் 1:5 எடுத்து யாராவது வாசிங்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர் எவ்வளவேனும். ஓகே, வெளிப்படுத்த சுவிசேஷம் 14:4-15 தெரியல பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14:4-15 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாலும் இருக்கலாம். தேவரீர் சொல்லுங்க எல்லாரும், தேவரீர் ஒருவரே. அப்ப நாங்க எல்லாரும் தேவன் ஒருவர் தான் பரிசுத்தம்னா பரிசுத்தமா இல்ல. சரி, ஓகே. தேவனோட கூட யார் பரிசுத்தர் கிடையாது. இப்ப நான் கண்ணாடி முதலாவது நான் சொல்ல வர சமாதானம் ரட்சிக்கப்பட்ட முதல் இந்த நிலைமையும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்க நிலைமையை நான் கொண்டு வர போறேன். ஓகே, சரி. இப்ப வெளிப்படுத்த சுவிசேஷம் கண்ணாடி எடுக்கலாம். எங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், அதான் நம்ம ஜெபிப்போம். எங்களுக்கு தெரியாதவள் அல்ல, அது எங்களுடைய ஆவியில இல்லை. அதான் பிரச்சனை. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இயேசு பரிசுத்தம் தெரியும், நான் பாவின்னு தெரியும், எல்லாமே தெரியும், ரட்சிப்பு எல்லாமே தெரியும். அதை எங்க உள்ளத்துக்குள்ள வர மட்டும் அவரை மயப்படுத்த மாட்டோம். அதான்
அதான் சொல்றேன், உணர்வுள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிரியை செய்யல. சத்தியத்தை போதித்து சத்தியத்துக்கு வழிநடத்த சத்திய ஆவியானவர் எங்களுக்கு கிரியை செய்தால் ஒழிய நம்ம சாதாரணமா வருவோம், சாதாரணமா போவோம், சாதாரணமா கேட்போம், சாதாரணமா திருப்போம், எல்லாம் எந்த ஒரு உணர்வு இல்லாம எல்லா காரியத்தையும் செய்ய நம்ம பழகிட்டோம். அதுல ரொம்ப நானும் நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னை சேர்த்து தான் சொல்றேன். வெளிப்படுத்த சுவிசேஷம் 4 கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம கணக்கே போட முடியாது, நினைக்கவே முடியாது. அவருக்கு அதாவது பாவத்தை செய்ய முடியாதல்ல, பாவத்தை அவர் பார்க்கவே அவரால் முடியாது. இப்ப நாங்க எப்படி இருந்தோம், பிரச்சப்பட முதல்ல எப்படி இருந்தோம், அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதனால்தான் சொல்லி தேவனுடைய சமாதானம் வரணும். தேவன் யாரா இருக்கிறார்? பரிசுத்தரா இருக்கார். நாங்க பார்த்தோம் அவர் பரிசுத்தர். அதாவது அங்க பரிசுத்தர் சொல்ல, அதாவது அடிக்க சொல்லுறேன், மெய்யாக நாங்க சொல்லுவாரு பரிசுத்தர். அதனால நான் ஒரு காரியத்தை நான் ஊட்டி பேசும்போது நம்ம சத்தம் போட்டு பேசுகிறோம், இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்லி இதுதான் சொல்றது வலியுறுத்துறது போல தான். எபிரேய பாஷையில 3 தடவை வலியுறுத்தினா அதான் மேக்சிமம். நம்மளுடைய 3 தடவை ஒருக்கா பரிசுத்தம் சொன்னா அது ஒரு ஆண்ட பரிசுத்தர் தான். 2வது பரிசுத்தம் சொன்னால் அது இன்னும் ஒரு படி அவர் பரிசுத்தர் நம்ம வலியுறுத்துவோம். எபிரேய பாஷையில் 3வது தரமும் பரிசுத்தர்னு சொன்னால் அது அர்த்தம் மேக்சிமம் அவர் தான் பரிசுத்தர், அது அர்த்தம். இதுல நம்ம ஆழமா பார்க்கணும். நம்ம நினைக்கணும், நாம யாரு தேவனுக்கு முன்பாக, தேவன் யார், அவர் எங்களை நோக்கி பார்க்க என்ன தகுதி இருக்குது. அழகா சொல்லுது, நீங்க மண்ணுன்னு பார்க்கிறார், அவர் மண்ணு தான் நினைவு கூறுகிறார். ஒரு சொல்றாரு, நீங்க சூனியத்திலும் சூனியம். இன்னொரு சொல்றாரு, நீங்க அவரோட பார்வைக்கு நாங்க இல்லாதவர் கூட இருக்கிறோம். இதை நீங்க புரிஞ்சு, நாங்க இந்த அண்ட சராசரத்துல நாங்க ஒன்று உதவாதாங்க. எங்கட அவர் விவசாயம் உருவாக்கினார். அது நான் சொன்னேன், பாவத்தை விழுந்த பிறகு எப்பயோ எங்களை அவர் அடிச்சு புதிய உலகத்தையே அவர் உருவாக்கி இருக்கான். ஆனா அவர் மனுப்புத்திரன் மேலே அவர் உருவாக்கின அந்த தேவசாயால் உருவாக்கின அந்த மனுப்புத்திரன் மேலே அவர் கண்ணோக்கினார். அதிசயம். தேவாக்கு இந்த ஆவியாக உள்ள வாசம் எந்த அளவு அதிசயமோ அதுபோல் தேவன் ஒரு மனுஷனை அவர் எங்களை அடிச்ச உலகத்தை உருவாக்கிட்டு போயிருக்கோம். ஆனா அவர் உருவாக்குன அந்த தன் சாயா உருவாக்குன அந்த சிருஷ்டிகள் மேலே அவர் அவ்வளவு அக்கறையாய் காலைத்தோடு விசாரிக்கிறவராய் எப்படியாவது ரட்சிப்பு நடத்தணும்னு ஒரு எண்ணம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனா அவர் யாரு? பரிசுத்தர். சொல்லுங்க, அவர் யாரு? பரிசுத்தர். அவர் யோவான் 5 நாங்க பார்க்கிறோம், 1 யோவான் 1 பார்க்கிறோம். அவர் ஆபத்துக்குள்ள பார்க்கிறோம், அவர் பாவத்தை பார்க்க கூட சுத்த கண்ணன். இங்கே போட்டிருக்குது, அவர்ல எவ்வளவு இருள் இல்லை. அதுக்கு பார்த்தோம், வெளிப்பட்டு சொல்ற தேவனை ஒருவரே பரிசுத்தர். 4வது பார்த்தோம், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேராபின் கேராபின் கண்ணு மூடிக்கொண்டு தான் வாழலைங்க பரலோகத்தில். அவங்க பாவம் செய்யாத அந்த சேராபின் கேராபின்கள் தேவ சமூகத்தை நித்தம் 24 மணித்தியாலும் இருக்கிறவங்க கேராபின் சேராபின்கள். ஆனா அவங்க கூட கண்ணை மூடி கொடுத்தா தேவனை ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அது பார்க்க அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர். அந்த எண்ணம் இல்லாதபடினா தான் நம்ம பாவத்தை குறிச்சு அந்த அறிவில்லாமே நம்ம வாழ்வோம். எந்த ஒரு பாவத்துக்கு அறிவில்லாம அது ஏன்னா இப்படி ஏன்னா நம்ம அதை சொன்னப்ப பூக்கடையில் வாழ்ந்தவருக்கு மீன் கடையில் வாழ முடியுமா? கஷ்டமா இருக்கும். ஆனா மீன் கடையில் வாழ்ந்தவனுக்கு இல்ல, மீன் கடை வாழ்ந்தவனுக்கு அது பெரிய பிரச்சனையே இல்ல. தேவனுக்கு இந்த உலகத்துக்கு வாழ முடியாது. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. பிறப்புல இருந்து வளர்ப்புல இருந்து அதான் எங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து அறிவில்லை. தேவன் தன்னை வெளிப்படுத்தி மட்டும் மனுஷனுக்கு பரிசுத்தத்தை குறித்து பெரிய எண்ணம் வராது. ஏசாயா பாருங்க, அவன் அந்த எல்லாம் ஐயோ ஐயோன்னு கொண்டிருந்தான். அவன் மற்றவங்களோட ஒப்பிடுவது நல்லா தான் அந்த உண்மை தான் கொண்டிருந்தான். ஆனால் தேவனை பார்த்தவங்க அவன் நான் ஐயோ எனக்கு ஐயோ சொன்னேன். இப்போ எனக்கு உனக்கு இருக்கிற நிலைமையில நானும் நீங்க மற்றவனை பார்த்து ஐயோ சொல்லி கொண்டிருப்போம், மற்ற அப்படி சொல்லி கொண்டிருப்போம். எங்களை தேவன் ஒரு நாள் தரிசிக்கப்படும். நம்ம மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வரவேன்னு சொன்னா தேவனை நம்ம தரிசிக்கணும். நேரா இல்ல, அவருடைய பிரசன்னத்தை உணரணும். அந்த நேரம் தான் நமக்கு நம்ம யாருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனை. ஓகே, பாருங்க நம்ம யாருன்னு சொல்றாரு பாப்பா ஆண்டவர். ஆதியாகமம் 6:5 எல்லாத்துக்கும் பொருந்தும். எனக்கு அந்த உடக்கல் எல்லாரும் ரட்சிப்படல.
ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பிரச்சனை இருக்கு, அது வேற, அது தேவையில்லை. 6:5 வாசிங்க ஆதியாகமம். மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும். நாம அதை ஒத்துக்கொள்வோமோ ஒத்துக்கொள்ள மாட்டோம். தேவனுடைய வெளிச்சம் வந்தாலும் ஒத்துக்கொள்வோம். நல்லா சொல்ற கவனிக்க, இதை நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நீ தேவனோட சொல்லி ஜெபத்தையே அவ்வளவு வலியுறுத்துறோம்னா, ஜெபம் பண்ற மனிதன் தான், உண்மை உத்தவமா ஜெபம் பண்ற மனுஷனுக்கு தான் தேவனுடைய வெளிப்பாடுகள் வரும். நீ பைபிள் எவ்வளவு படிக்கலாம், தலைகளா தெரியலாம், புத்தகம் 1000 படிக்கலாம், கர்த்தரோடு இருக்கிற உறவுல நம்ம நெருங்கும் பொழுதுதான் நம்ம யாருன்னு அவர் யாருங்கிறது கர்த்தர் நமக்கு வெளிப்பாடு. இல்லாட்டி சில ஆட்களுக்கு பர்சன் மாறியே சிலருக்கு தெரியாது. ஓகே, யோபு என்ன, யோபு புத்தகம் 20:12 வாசிங்க. இல்ல யோபு 20:11. ஓகே, யோபு 20:11 நிறைந்திருக்கிறது. 15:16 யோபு 15:16 தேவனுக்கு முன்பாக போல அருவருப்பாக இருப்பான். பிரசங்கி 7:20. ரெண்டு மூணு எடுத்து காட்ட கணக்கு தேவையில்லை. பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. எரேமியா 13:23. எரேமியா 13:23. மாற்றக்கூடுமானால். ஓகே, அப்ப கர்த்தர் எங்கள் எல்லாரையும் நீங்க இவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படும் இவ்வளவு நல்லவனா வாழ்ந்திருந்தாலும், காசு கொடுத்திருந்தாலும், நாங்க தியாகம் பண்ணி இருந்தாலும் எல்லாரும், கர்த்தர் சொல்ற வார்த்தை தான், உன்னுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் உள்ளாது. சிதுங்கி தன்னுடைய தோலை மாற்ற முடியுமா இருந்தால் நீ உன்னுடைய பாவத்திலிருந்து நீ என்ன செய்ய வர முடியும். உன்னோட புதிய பாட்டை பார்த்தோம்னா எங்களோட மாமிசு நன்மை வாசம் பண்ணுகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட ஒரு மனுஷனுக்குள்ளே நன்மை வாசம் பண்ணுறது இல்லைன்னு பவுல் சொல்லுவானா இருந்தால், ரட்சிக்கப்பட முதல் அவனுடைய நிலைமை என்ன? பவுல் பேசும்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றான், சாக மட்டும் சொல்லிருக்கிறேன் மாமிசம். அதனால என்ன சொல்றேன், நான் அடி சொல்லுவேன், எனக்கு பரிசுத்த குறித்து கணக்கு தெரியுமோ இல்லையா, பாவம்னா என்னன்னு தெரியும். ஆகவே நான் இயேசுவோட ரத்தத்தை தவிர வேற ரட்சிக்க இந்த வழி இல்லைன்னு நான் நல்லாவே கண்டுகொண்டேன். பரிசுத்தமா வாழணும் இல்லையோ ரெண்டாவது இந்த வாழ்க்கை, எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியும். அதாவது அதை அடிக்க சொல்லுங்க, நீங்க மேலே ஏற ஏற, நான் சொல்றது பொதுவா மேலே ஏற 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 பாவம் குறைவுமா தெரியுது. அந்த கிறிஸ்தவ பாக்களை மேலே ஏற ஏற பாவம் கூடமா தெரியும். ஏன்னா தேவ சமூகத்துக்கு ஏற ஏற வெளிச்சம் கூடிக்கொண்டே வருவோம். நாம் சின்ன நம்ம நினைக்கிற பாவங்கள் எல்லாம் அது அருவருப்பும் தேவனுக்கு சரியில்லைன்னு நமக்கு தெரியும். எங்களையே அருவருக்கு அரசு குற்றப்பட்ட மனசாட்சி தேவையே அது எங்களையே அருவருக்கு நிலைமைக்கு வந்துடும். நீ பரிசுத்தமே பரிசுத்தம் அடையாமல் இருந்தால் உனக்கு உன்னை பார்க்க அருவருப்பா தெரியாது, உனக்கு மற்றவனை பார்க்க அருவருப்பா தெரியும். சொல்றதா, நீ பரிசுத்தமாகாவிட்டால் மற்றவனை பார்க்க அருவருப்பா இருக்கும், உன்னை பார்க்க நல்ல மனுஷனா இருக்கும். நீ பரிசுத்தமாக உன்னை பார்க்கத்தான் அருவருப்பா இருக்கும். இல்ல தேவனுடைய வெளிச்சம் அந்த அளவுக்கு கொட்டி கொண்டே எதுவும் இது எந்த அனுபவத்தை சொல்ல முடியும். பரிசுத்தமாக எல்லாரும் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு நீங்க வளர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களை தரக்குறைவா நினைக்கிறது நிப்பாட்டிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீ யாரு, இந்த என்ன நினைவெல்லாம் என்ன உனக்கு தெரியும் காட்டுவார். அதான் சொன்னேன், வேத வசனம் மட்டும் சொல்ல என்ன பரிசுத்த வேத வசனம் பரிசுத்த வல்லமை சேராவிட்டால் அந்த வசனம் உனக்கு ஒரு பிரிவை கொண்டு வரும். அது இன்னும் பின்னடைய செய்யும், முன்னடைய செய்யாது. ஏன்னா நாம வெளிச்சம் இல்லாத படிப்பு என்ன செய்யும், நாம மேட்டுமையா நம்ம பெரிய ஆக்கள் மாதிரி காட்டும். அந்த வெளிச்சம் வரும் பொழுது அந்த மேட்டுமையெல்லாம் உடைப்பாங்க. அடுத்து உங்க நிலைமை என்ன இப்ப தெரியுதுல்ல, அதை பத்தி பேச்சு காட்டாது, மூச்சு காட்டாது, தெரியுதுல எப்படி இருக்கு நீ உங்க நிலைமை. அது தெரிஞ்சா தாழ்மை ஆகிறதுக்கு பல வழி இருக்கிறது உண்டு. உங்க நிலைமை நீ உணர்ந்தா தாழ்மை, உங்க நிலைமை நீ உணர்ந்தா என்ன நிலைமை நான் உணர்ந்தால் ரொம்ப தாழ்மையா மற்றவங்களை பத்தி ஏன் தாழ்மைப்பட முடியல, அவங்களை பத்தி அவ்வளவு சீக்கிரமா நம்ம குற்றம் கண்டுபிடிச்சிருவோம்னு சொன்னா நம்ம நிலைமை நம்ம வரல, உங்க தேவசமத்துக்கு நாங்க சேரல. அவங்களோட பாவத்தை காண்பிக்கிறேன், என்னென்ன நினைவுகள் எங்க எங்க எவ்வளவு கேவலமா இருக்குன்றத காண்பிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் கவனிங்க, ஒன்று நாங்கள் பார்க்கணும் தேவன் பரிசுத்தர், தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாது, சுத்த கண்ணன். அவருடைய ஒரு பாவம் இல்லை சொல்லு. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவரை போல ஒரு பரிசுத்த உலகத்து ஒருவருமே இல்லைன்னு சொல்லுது.
எங்களை வேத வர்ணிக்கிறதும் சொல்லிக்கிட்டே போகிறாங்க பல இடங்கள்ல. எங்களை அதை அந்த ரோமர் அடிக்கடி வாசிக்கிறது, ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் எங்களுக்கு வர்ணிக்கிறத பார்த்தா பயமா இருக்குது எங்களுக்கு. அது உண்மை. ஆனால் நம்மளால் அது உண்மைன்னு புரிஞ்சு கொள்ள முடியலைன்னா அந்த அளவுக்கு நம்ம தேவ சமூகத்தை கிட்டி சேரலை. ஆகவே நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு இல்லை, இது யாருக்கோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற ட்ரைப்ஸுக்கு எழுதுனது, இது எங்களுக்கு எழுதுனது நம்ம நினைச்சுக்கிறோம். அது நீ கத்த ஒரு பாவத்தை குறித்து அறியணும்னா நீ கத்தோட சேருக்கிட்ட அவ்வளோ காமிப்பார். ஒன்றும் நான் சொல்ல தேவையில்ல, அவர் காமிப்பார் நம்ம யாருக்கு. சரி, அப்ப நான் சொன்னேன் நம்ம தேவனோடு நம்ம சமாதானத்தை ஏன்னு சொன்னா தேவன் நம்மள எப்படியா இருக்காரு? இப்போ கோபமா இருக்கிறார். நாம அவர் எங்களை படைச்சார், தேவசாயலா படைச்சார். இப்ப நாங்க எப்படி போயிட்டோம்? அடிக்க சொல்றது போல பிசாசை விட நம்ம கேவலமா போயிட்டோம். நான் சொல்றேன், இது நான் வார்த்தை சொன்னாலும் நீங்க உணரணும். நம்ம இந்த அளவுக்கு கேவலமா உணரணும். அந்த சொன்னேன், அப்ப இந்த உணர்வு வரும் பொழுது தேவன் கோபமா இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவரோட சமாதானம் ஆகணும். ஆனா எங்களால் என்ன செய்ய முடியாது? அவரோட சமாதானமாக்கி போக முடியாது. என்ன நாங்க எங்களை பாவத்துக்கு எங்களால் விலக முடியாது. அதுதான் கற்று பாருங்க. இப்ப தேவ கோபமா இருக்கிற ஒரு சில இடத்தை பார்ப்போம். எபேசியர் 2:1-3 வாசிங்க. இந்த தேவனை ஒப்புரவாகாட்டி நம்ம நிலைமை என்ன? தேவன் ஒப்புரவாகாட்டி நம்ம நிலைமை ஒப்புரவாக பிறகு பார்ப்போம். ஒப்புரவாகாவிட்டா நம்ம நிலைமை என்ன? எபேசியர் 2:1-3. அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வளவு வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பினவளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின பிள்ளைகளாய் இருந்தோம். இப்ப நாங்க ரொம்ப சிம்பிளா இருக்கிறோம். கோபாக்கின பிள்ளையா இருந்தோம். என்ன கோபாக்கினா என்ன? அவர் கோபாக்கினா என்ன செய்யல? நடத்துக்கார். வேற ஒன்றும் செய்யாது. பெருசா செய்ய மாட்டான். நடத்தல். நல்லா கவனிங்க. தேவனுடைய கோபத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னால் பழைய எடுத்துக்கொள்ளுங்க. பழைய எடுத்துக்கொள்ளுங்க. சோதோம் குமார முழுவதும் அடிச்சாரா இல்லையா? இன்னைக்கு அநேகர் தேவன் சொன்ன அன்பா நல்லா கவனிங்க. நம்ம அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா சரி, வராவிட்டா அவரோட கோபம். அது ஒரு இடத்துல மறந்துட்டேன். இந்த தேவனுடைய எந்த இடத்துல தெரியுமா? தேவனுடைய கோபத்தை அறியத்தக்க விதமாய் அறியத்தக்கவன் யாருங்கிற வசனம் வருது. இந்த இடத்துல மறந்துட்டேன். நடக்கணுங்க. தேவனுடைய கோபத்தை அறியத்தக்க விதமாய் அறியத்தக்கவன் யார்? எங்களுக்கு தெரியுது இல்லை. அதாவது வெளிப்பசம் சொல்லும்போது கடைசி காலம் வரும்பொழுது இப்ப தெரியாது. கடைசி காலம் வரும்போது சொன்னாங்க, மலைகளையும் குண்டுகளையும் பார்த்து எங்கள் மேல நீங்க விழுந்துங்க. ஆட்டுக்குட்டியாவுடைய கோபம். நான் சொல்றேன், இப்ப அதான் சொல்றேன், தேவனோடு நம்ம சமாதானம் ஆகணும். ஏன்னா தேவன் கோபமா இருக்கிறார். கடும் கோபமா இருக்கிறார். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்தக்கண்ணர். அவர் படைத்த உலகத்தை, அவர் படைத்த தேவசாயலார் படைத்த மக்கள் எல்லாரும் இன்றைக்கு நித்தமும் கொள்ளாத நினைக்கிறவர்களாய் மாறிவிட்டோம். நம்ம மற்றவர்களை மதிக்காதவர்களாக மாறிவிட்டோம். அதாவது இந்த சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் முழுவதுமா கரைப்பட்டிருக்கிறான். ஆனால் விளங்காது. எப்ப விளங்காது? அவன் நன்மை செய்ய தொடங்க நினைக்கும் போது எவ்வளவு கரைப்பட்டிருக்குன்னு அப்பதான் அவனுக்கு தெரியும். அதாவது எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் கரைப்பட்டிருக்குது. ஏன் அது நமக்கு தெரியுது இல்லைன்னா, நம்ம நன்மை செய்ய முயற்சி பண்ணும் போதுதான் அந்த தீபம் உண்டுங்கிற ஒரு மாம்சத்தின் எண்ணங்கள் நமக்கு வரும். நம்ம இப்ப நான் சொல்றேன், நம்ம மீன்கள் இருக்க மாதிரி இருக்கிறோம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இது பூக்கடைக்கு வந்தா தான் நமக்கு நாட்டம் தெரியுது அதை செய்ய பார்க்கும்போது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து பிதாவோடு நம்ம என்ன செஞ்சார்? ஒப்புரவு ஆக்கினார். ஆகவே நான் சொல்றேன், நம்ம யார்கிட்ட பிள்ளையா இருந்தோம்? கோபாக்கின பிள்ளை. இன்னொரு பாருங்க, ஒன்று சசம் கேடுங்க, மாறி ஒப்பிட்டு பார்ப்போம். இருக்கா? 1 தெசலோனிக்கேயர் 5 எடுங்க. 10 வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவர் கோபாக்கினேன் இனி வரும். ஓகே, இனி வரும். அது என்ன? இயேசு வரும்பொழுது நரக தள்ளுவார். ஓகே, இங்கே பாருங்க. ரட்சியை பற்றி போட்டு அதுக்கு எடுத்து வேணாங்க. இதை மட்டும் இந்த பொருளை மட்டும் 5 எடுத்துக்கோங்க. 5ல் 9 ஓகே நியமிக்காங்க. அது பிறகு பார்ப்போம். ஓகே சரி. இப்போ 1 தெசலோனிக்கேயர் 1 எடுத்து 2 தெசலோனிக்கேயர் 1 எடுத்துக்கொள்ளுங்க. 6ல இருந்து வாசிங்க. உங்களுக்கு
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமை தூதரோடும் துவாரித்தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். வானத்தை வெளிப்படும் போது என்ன இருக்கும் அவங்களுக்கு? ஆக்கினை தீர்ப்பு. என்ன ஆக்கினை தீர்ப்பு? நீங்க மத்திய தீர்ப்பு கொள்ளுங்க. என்ன ஆக்கினை தீர்ப்பு பாப்பா? 25வது அதிகாரத்துல 41 வாசிங்க. அவர் சபிக்கப்பட்டவரே, பிசாசுக்காகவும் அவன் சூழலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஓகே சரி. அப்ப நான் பார்க்கணும் சொன்னேன், தேவன் பரிசுத்தர், நாங்க பாவிகளா இருக்கிறோம். பாவிகளா இருக்கோம்னா எங்களுடைய பாவத்தை குறித்து வர்ணிக்கிறாங்க. இன்னும் எடுத்துக்கொண்டே போகலாம், அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. சரி, இந்த பிரச்சனை இருந்து நீக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு பாருங்க. அவர் எப்படி அந்த என்ன பண்ணுங்க, இதை பார்ப்பாங்க சொன்னேன். நான் சொன்னேன் என்ன பண்ணுங்க, இந்த இது எடுக்க ரோமர் 3வது அதிகாரத்தில் திருப்பிக் கொடுக்க தயவு செய்து 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் வருது. அது பைபிள்லேயே 3வது தான் அந்த வசனம் வரும். 3வது அதிகாரத்துல 26 வாசிங்க. 26 கவனிங்க. இந்த கிருதாபார பலி இது ஒரிஜினல்ல 2 விதமா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது எனக்கு இங்கிலீஷ்ல ஒழுங்கா வராது. எக்ஸ்பியேஷன் வரும் அல்லது ப்ரொபெட்டேஷன் வரும். கவனிங்க. எக்ஸ்பியேஷன் சொன்னால் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அந்த அர்த்தத்துல ஒரிஜினல் ரெண்டுக்கும் டிரான்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு சொல்ல ரெண்டாய் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது பெரிய ஜியோலஜி மத்தியில் பெரிய டிபேட்டே இருக்குது. ஆனால் அதை லியோன் மாரிஸ் சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் பெரிய படித்தவர். யூனிவர்சிட்டியிலேயே இங்கிலாந்து பெரிய இது. அவர் அதை வியாக்கியானம் பண்றார். அது மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் பெரியார் சொல்றாங்க. அப்போ ஒரு சாரா சொல்றாங்க, தேவன் கோபமா இருக்கல, இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்தாங்க. ஆனால் 90% சொல்றாங்க இல்ல, இயேசு சிலுவையில 2 காரியத்தை செய்து முடித்தார். ஒன்று, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். 2வது, தேவனுடைய கோபத்தை முழுவதும் சுமந்து தீர்த்தார். தேவன் சொன்னா தேவன் கோபம் கொள்வாரு, நிச்சயமா கோபம் கொள்வார். அதுல லியோன் மார்க்ஸ் அழகா சொல்றாரு, மார்ட்டின் ஜோன்ஸ் அதை அழகா சொல்றாரு. தேவன் பாருங்க, எங்களுக்கும் தேவனுக்கு கோபத்துக்கு வித்தியாசம் பாருங்க. எங்களுக்கு டிவி பார்க்கும்போது புள்ள பண்ணா என்ன வரும்? கோபம் வரும். இயேசு அப்படி வராது. இயேசு மனுஷன் ஆகும்போது டிவி பார்த்துருந்தா யாராவது அவர் கோய்க்க மாட்டார். அவர் அப்படி கோய்க்கிறவர் இல்லை. தேவனுக்கு வருகிற ஒரே ஒரு கோபம் பாவத்தை விட்டு வருகிற கோபம். வேற எதிரி அவர் கோபம். பாவத்தை பார்க்க கூடாது, அவர் சுத்த கண்ணு. இது 4 இடத்துல வர இருக்குது. அந்த இங்கிலீஷ்ல சில பைபிள்ல அதை மாறி எக்ஸ்பிரஷன் தான் போடுறாங்க. ஆனால் பொதுவாக எல்லாத்துலயும் இன்டர்பிரேஷன் தான் போடுறாங்க. அதை ஒத்துக்கொள்ள ஏன் சொல்றேன்னா கவனிங்க, இது அவங்க சொல்ற மாதிரி பாவத்தை மட்டும்தான் சுமந்து தீர்த்தான்னு சொன்னால், தேவன் கெத்செமனேயிலே சொல்றாரு. நல்லா கவனிங்க, இது பிறகு நீங்க பாருங்க. தேவன் இவர் சொல்றது அடிக்கடி சொல்றாரு. என்ன தேவன் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூட. பழைய ஏற்பாட்டுல பாத்திரம் சொல்லப்பட்டது எதுன்னு தெரியுமா? கோபாக்கினை பாத்திரம். பழைய ஏற்பாடு எல்லாம் எடுத்தா. சீசாக்கும் குடிப்பான், இவனும் குடிப்பான், கடைசி அவனும் குடிப்பான். என்ன நீ செய்த பாவத்துக்கு எல்லாரும் என்ன வண்டனை உறிஞ்சி அப்படின்னா தேவ சொல்றாரு, கடைசி மட்டும் நீ செய்த பாவத்துக்கு நான் என்ன செய்ய ஆக்கினைய உனக்கு தீர்க்க போறேன். அந்த அதை நாங்க இந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டோட ஒப்பிட்டு பார்க்கிறேன். இதுல இருக்கிறது பிலோசபி அல்ல. இது பைபிள்ல பழைய ஏற்பாட்டை என்ன இருக்கு பாத்திரம் சொல்லி நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் அது சொல்லப்படுறது தேவன் கோபத்தை அவங்க சுமந்து தீர்க்கிறது. வேற தெளிவா சொல்லுது, இயேசு தேவனுடைய கோபத்தை சுமந்து தீர்த்தார். இதை நாம் உள்ளத்திலே உணர்ந்து கொள்வோமா இருந்தால் யாரும் உன்னை துதிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உன்னைய நைட் பேருக்கு வர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உன்னைய அவசியமே கிடையாது. நம்ம இது எல்லாம் நம்ம மண்டையில மூளையில இருக்கோம். எங்க இதயத்துல இல்லாதபடினாங்க நான் அதிகமா ஜெபிக்கிறான். புதுசாக வேணாண்டவர் இருக்கிறத நீங்க இந்த உணர்வோட இதயத்தை தாங்க, இருக்கிறத நான் புரிஞ்சு கொள்ள தாங்க, இதயத்தை அழிஞ்சு கொள்ள தாங்க. நான் அந்த வசனம் எங்க எடுக்கிறேன். அதாவது தேவனுடைய கோபத்தை அந்த உக்கிரத்தை சரியாக உணர்ந்து கொள்ளத்தக்கவன் யார்? நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கு எங்களுக்கு. ஏன் நான் சொன்னேன், அந்த அந்த மின்கடக்காரனுக்கு பூபாசத்தை பற்றி பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான்
இப்ப எங்களுக்கு பரிசுத்தத்தை பற்றி அறிவு கிடையாது. ஆகவே அவர் எவ்வளவு கோபமா இருக்கணுமா கல்குலேட் பண்ண முடியல. நம்ம பரிசுத்தமா ஜீவித்தால் தான், பரிசுத்தமா ஜீவிக்கத்தான் இந்த பாவம் எவ்வளவு அருவருப்பு நமக்கு தெரியும். நான் சொல்றேன், முந்தி நாங்க வாழ்ந்து வந்தோம் இந்த உலகத்துல. நாம போய் சொன்னோம், தூசணம் சொல்றதுங்கிற பழக்கம் போச்சு. ஆனா இன்றைக்கு கவனிங்களா, இன்றைக்கு சின்ன உலகம் சொல்றேன், இன்றைக்கு அந்த தூசணம் சொல்றவங்க இருக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்றைக்கு நான் முந்தி ஒரே தூசணம் தான், என்ன சமமோ தெரியாது, பேச்சு என்ன தூசணம் தான், எதுக்கு கேட்டா தூசணம் பேசு. இன்றைக்கு அந்த தூசண வார்த்தை நினைவுக்கு சொல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது, அது மறந்துட்டேன், தெரியாது. இன்றைக்கு யாராவது தூசணம் பேசினா நம்ம என்ன செய்யணும், விலைக்கு அப்படியே போயிடும். எனக்கு கஷ்டமா இருக்குது. ஒருவன் யாரையாவது பற்றி ஒரு நீதி இல்லாத செய்யும் பொழுது எனக்கு கஷ்டமா, இந்த நாங்களா செஞ்சோம், ஆனா இன்னைக்கு அவன் செய்யும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு கேட்கறதுக்கு ஏன் இப்படி செய்யறாங்க பாருங்க, அதை ஒப்பிட்டு பாருங்க. அப்ப முந்தைய ஒரு காலத்தை நாங்க தூசணை பேசும்போது எனக்கு அது பெருசா தெரியல, அது ஒன்று எங்களுக்கு அது நாம சொல் மாதிரி இருந்தது. இன்னைக்கு அது கேட்ட அனுபவம் இருக்குது, அந்த விடத்துக்கிட்ட எங்க ஓடி போக மாதிரி இருக்குது. அப்ப இயேசு நிலைமை யோசிப்பான், தெய்வத்துல நிலைமை யோசிச்சுப்பான். நான் சொல்ல யாருக்கா புரியுதா, கொஞ்சம் விளங்குதா? அப்ப உனக்கு தூசணம் பேச, உனக்கு தூசணத்தை பிறந்து வந்த உனக்கு தூசணம் பேச இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. ஒன்றையும் பார்க்காத சுத்த கண்ணனுக்கு நாங்க செய்யற அட்டகாசங்கள் எப்படி இருக்கு யோசிப்பாங்க. இந்த இதயத்தின் நினைவுகள் எப்படி அவருக்கு அறுவரு பார்க்கும் யோசிப்பாங்க. நான் ரட்சிப்பட பிறகு சொல்றேன், இயேசுஸ் மாசம் இயேசு சாப்பிட்டாங்க அப்படித்தான் சொல்றோம். நாங்க அது அந்த விளக்கறித்து பார்த்தோம். என் தேவனே இப்படி இங்க பார்க்கும் போதுதான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு அந்த அந்த அதோடைய பாரம் தெரியும். அவர் ரத்த வேதனை சிந்திச்சு. ஏன்னா சொன்னேன், அவர் சிலுவைக்கு பயப்படல. அன்னைக்கு சொல்லி சிலுவைக்கு பயப்படல, சோக்ரட்டிஸே சாக பயப்படல. இயேசு சிலுவைக்கு பயப்படல. இயேசு பயந்தது தேவனுடைய கோபாக்கிய தன்மை வரப்போகுது. நாங்க அவருடைய நீதியாகவும் அவருடைய பாவம் எங்களுக்கு அவர் மீதும் சும்மா சொன்னேன், இயேசு ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் அவர் அனுபவிக்காம எங்களுக்கு விடுதலை செய்ய முடியாது. அதனால சரீரத்தில் அடிபட்டார், ஆத்மாவில் அடிபட்டார், ஆவியில் அடிபட்ட எல்லா கடைசியா 3 மணித்தியாலும் நரகத்தில் எல்லாரும் எவ்வளவு கோபாக்கினைய தாங்க முடியுமோ அந்த அளவு கோபாக்கினுக்கு இயேசுவே விழுந்தது. அப்ப தேவனோடு நமக்கு சமாதானம் தேவை. என்ன இப்ப நல்லா கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க, அங்க பார்க்காதீங்க, கவனிங்க. அப்ப இப்ப நல்லா கவனிங்க. இப்ப சரி, இன்னொரு சொல்றேன், பாவத்தோட அகோரமும் தெரியாது, இயேசு சிலுவை திருப்புனைக்கு மகிமை நமக்கு தெரியாது. பாவத்தின் அகோரம் தெரியாது. ஆனா இன்றைக்கு நான் நிக்கிற நிலைமை வேற. அதாவது பாவத்தின் அகோரம் நாங்க ரட்சிக்கப்பட முதல். இன்னைக்கு நீ அந்த நான் சொல்றேன், யோவான் 1:29 வாசிங்க. எப்படி இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார்னு பார்த்தோம். யோவான் 1:29. அப்ப எங்களை ஒப்புரவாக்கத்தான் இயேசு என்ன செஞ்சார், தன்னுடைய எங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். சரிப்பா, ஒரு எபிரேயர் 9:28 வாசிங்க. எபிரேயர் 9:28. அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு, எல்லாரும் ஒரு தரம் பலியிடப்பட்டு கான்சிஸ்டார். அடுத்தது 1 யோவான் 2:2. 1 யோவான் 2:2. ஒரு ஆமா சொல்லுங்க அப்போ. எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3. தாங்குகிறவராய் எல்லாரும் ஓகே. வெளிப்படுத்த 1:6 பல இடம் இருக்கு, அந்த 5 இடத்தில் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்த 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லுங்க எல்லாரும் ஆமென். ஓகே, கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4.
அவர் நாம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி Okay. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எல்லாரும் ரைட் கவனிக்க நான் சொல்ற வழிமுறையை பாருங்க. தேவன் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க. பாவத்தை பார்க்க கூட சுத்த கண்ணன் ராமநாபா அவர் பரிசுத்தர் 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 மேக்ஸிமம் பரிசுத்தர். அவர் எந்த சொல்றது அவர் எந்த அளவு இருளும் இல்லை. அவர் சொன்னா பார்க்க முடியாது. எங்கெல்லாம் நாங்க பார்த்தோம் வேற சொல்லுது நாங்க எங்களுடைய நினைவுகள் சிந்தையெல்லாம் நித்தமும் எப்படி இருக்குது பொல்லாதா இருக்கு. எத்தியோப்பியன் தன் தோலை மாத்தினாலும் நான் எங்களால இதை செய்ய முடியாது. என்ன மாம்ச நன்மை வாசம் பண்ணுகிறதே இல்லைன்னு நாங்கள் பார்த்தோம். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போனோம். நீங்க மூன்றாவது ரோமன் எடுத்து பார்த்தா தெரியும். எங்களோட வாயை பற்றி சொல்லியிருக்கு, தொண்டையை பற்றி சொல்லியிருக்குது, காலை பற்றி சொல்லியிருக்கு, பயங்கரமா இருக்குது. இதுதான் உண்மை. இந்த நிலைமை தான் உண்மை. நீ போய் சொல்றியோ இல்லையோ பைபிள் ஒரு போது போய் சொல்லாது. நான் திரும்ப சொல்றேன், நானும் நீயும் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சா எந்த பாவம் செய்ய முடிய மனுஷன் அது புரிஞ்சுக்கணும். அதான் மறுமலர்ச்சி சொல்லுது. அதாவது நம்ம டோட்டல் முற்று முழுதா பழுதாக்கணும். எங்கட சூழ்நிலை நல்லா இருக்க மட்டும் நம்ம நல்லா இருப்போம். எங்களோட சூழ்நிலையை மாற்றி விட்டா நீ எந்த பாவம் செய்ய முடியும்? அந்த மாம்சம் இருக்கு மட்டும் நான் செய்ய முடியும். இப்ப பரிசுத்தான அதெல்லாம் அது வேணும், அது பிறகு பார்ப்போம். இப்ப நான் சொல்றது ரட்சிக்கப்பட முதல் இருக்கு. அப்ப எந்த சூழ்நிலை கொண்ட வச்சாலும் நீ பாவம் செய்ய முடியும். இப்ப நீ ஆவியில் நினைப்பிருக்கு, அது வேற விஷயம். அப்படின்னு பாவம் செய்ய முடியும், ஆனா அந்த அளவு செய்ய முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட முதல் எல்லாருக்கும் எந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அவனால பாவம் செய்ய முடியும். அதுதான் எங்களுடைய நிலைமை. அந்த நிலைமையை உணர்ந்தால் தான் தெரியும் இயேசுடைய திருப்பணி என்ன பெரிய விளைக்கரை தான் கொடுத்தார். அது கிருதாபார பலியாக, அதாவது அவருடைய தேவனுடைய எங்களுடைய பாவம் மட்டுமல்ல, தேவனுடைய கோபத்தை அவர் சுட்டி எரிச்சார் தன்னுடைய பலியில். அதான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய என்ன சொல்லியிருக்குது? அவிச்சு சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிட்றதுக்கு? சுட்டு சாப்பிட்றதுக்கு, முழுவதுமா சுட்டரிக்க சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப தேவனுடைய கோபத்தை இயேசுவை விழுந்த பொழுது முழுவதுமா சுட்டரிக்கப்பட்டார். முழுவதும் ஒன்று விடாம உலகத்திற்கு எல்லாருடைய பாவத்தை எடுத்து ஒன்று விடாம அவர் சுட்டரிக்கப்பட்டார். ஓகே, அதை ஏன் இப்படி வலியுறுத்துறேன் பிறகு நான் மாறேன். ஓகே சரி, இது மைனஸ்ல போறோம், அது பிளஸ் வருவோம். ஓகே, இப்ப அதனால எங்களுக்கு என்ன வந்தது அதான் பார்க்க போறோம். ஓகே, ரோமர் இப்ப நான் என்ன என்ன பார்த்து நினைக்கிறோம்? தேவனோடு சமாதானம். ஓகே, அதான் கவனிங்க. சொல்ற டாபிக்லேயே நிக்கிறது, அங்கங்க போகக்கூடாது. என்ன இன்னைக்கு படிக்க வந்து என்ன சொல்ற அதை பார்க்கறதுக்கு, என்ன படிக்க வர்றாரு, என்ன சொல்றாரு, ஏன் இங்க வர்றாரு, எங்க போறாரு, என்ன இதைத்தான் கவனம் பார்ப்போம். அங்கங்க பார்த்து கூடாது. ஓகே, ரோமர் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இது பெரிய வசனம் பாருங்க. ரோமர் 5:1 வாசிக்க. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் இருக்கிறது. எல்லாரும் ஆமா சொன்னாங்க. இப்போ என்ன கவனிங்க, ஒரு இன்னும் கொஞ்சம் வாசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னால ஏசாயாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 54 4 வாசிக்க தொடர்ந்து 54 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதப்பட்ட வாக்கு. ஓகே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு வாசிக்க. நானாதே நீ இலக்கை அடைவதில்லை. வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து விதவையரின் நெஞ்சியை நீ நினையாதிருப்பாய். சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரியை போலவும் இளப்பிராயத்தில் விவாகத்தில் தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் முக்கிய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில் என்று நான் ஆணையிட்டது போல உன்னை நான் கோபம் கொள்வதில் என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில் என்றும் ஆணையிட்டேன். உன்னை நான் கடிந்து கொள்வதில் என்று ஆணையிட்டேன். எனக்கு கவனிக்க, இப்ப இதெல்லாம் கவனிக்க, விளங்குவது கஷ்டம். கவனிக்க. இப்ப
நானோ நீங்களோ ரட்சிக்கப்பட்டிருந்தா, ஓகே, ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏற்றுக்கொண்ட உடனே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு என்ன செஞ்சிருக்க, சுமந்து தீர்த்திருக்காங்க. இப்ப என்ன கவனிங்க, அப்ப நாங்க இப்ப தேவனோட என்ன ஆகிட்டோம், சமாதானம் ஆகிட்டோம், ஒப்புரவு ஆகிட்டோம். அது இங்க பேசுறது, இனி நான் கோபம் கொள்வதில்லை. இப்ப அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அப்ப நீங்க நான் பாவம் வரும்போது அடிக்கிறாரே நான் சொல்றேன், அது வேறு இது வேற சொல்றேன். இதெல்லாம் குழப்பக்கூடாது சொல்ல போறீங்க. அதாவது சும்மா உதாரணம் சொன்னால், நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம், இப்ப தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம், இனி இதை என்ன செய்ய முடியாது, மாற்றப்படும் அப்படின்னு சொன்னா, நான் கோபம் கொள்வதில்லைன்னா, நல்லா கவனிங்க, கோபம் கொள்வது இல்லைன்னு சொன்னா நான் அடிக்க மாட்டேங்கிற அந்த பதத்தை சொல்லப்படவில்லை. என்ன சொன்னா, நான் இனி கோபம் கொள்வது இல்லைன்னா நீ என்னை பொறுத்த, அதாவது நகரத்துக்கு போற ஆக்கினை இனி உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொன்ற மாட்டேன். ஏன் கொன்ற மாட்டேன், ஏன் கொன்ற மாட்டேன், அதான் அதாவது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நீ நரகத்தை அனுபவிக்க வேண்டிய அவ்வளவு பாவத்தையும் இயேசு அனுபவிச்சார். இப்ப இதுல எடுக்கப்படும், இதுல ஆக்கின கோவரானா, நான் பிளவிடும் போது கோவரான்னு இல்ல, ஒரு அப்பா இருக்கிறாரு, பிளவிட்டு அடிப்பாரா, அடிப்பார். இயேசு பிதாவாகிய எங்களுக்கு அப்பா பார்க்கிறாரா, இப்படி விட்டு அடிப்பாரா, அடிப்பார். இங்க கோபம், அவர் மீண்டும் நான் உன்னிலே கோபம் கொள்வதிலே சொல்லப்பட்ட வாசனம் என்னன்னா, நான் இனி உனக்கு நரகத்துக்கு அனுப்ப போறது இல்லை. நான் என்னுடைய குமாரன், நீ பட வேண்டிய எல்லா பாடுகளையும் என்னுடைய குமாரன் பட்டு தீர்த்துட்டார். இப்ப எனக்கும் பிதாவுக்கு என்ன இருக்குது, சமாதானம் இருக்குது. அப்படி சொன்னா பிதாவுக்கு எனக்கு சமாதானம் இருக்குது. ஆனா அவர் அப்பாவா இருக்கிறபடி என்ன செய்வார், சிக்ஷிப்பார். இது ரெண்டையும் குழப்பப்படாது. இதான் பிரச்சனை. இது எல்லா குழப்பீங்கன்னா நீங்க சத்தியமே நீ படிக்க முடியாது வார்த்தையில. அப்ப நீங்க நான் சொல்றேன், இன்னைக்கு நான் காலையில எழுதி ஜபிக்கல, ஆண்டவருக்கு சமாதானம் குறிச்சு கொண்டு வந்துட்டாரு. அதனால அவர் என்னை நரகத்துக்கு அனுப்பாங்கல்ல, என்ன செய்ய போறாரு, சிக்ஷித்து இன்னும் கொஞ்சம் என்னைய பரிசுத்தப்படுத்த போறார். நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களை அவர் கைவிட்டாரோ, எங்களுக்கு அது 73வது கைவிட்டாரோ, நித்திய காலமா அவர் எங்களை மறந்துடுவாரோ அப்படின்னு. தேவன், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையா இருந்தான். வேதம் தெளிவா சொல்லுது, சுத்தரிக்க வேண்டிய இயேசுவை அவர் சுட்டு எரிச்சார். அதாவது அதாவது சொன்னார், தேவனுடைய முழு கோபம், இந்த உலகத்திற்கு எல்லாம் செஞ்ச பாவத்துல முழு கோபமும் இயேசு மேலே அந்த சிறுமையிலே விழுந்தது. ஆகவே அது என் மேலே விழாது. நீங்க ஒண்ணும் விளங்காட்டி நான் எனக்கு தேவையில்லாது, நீங்க அனுபவிக்க முடியாது, உங்களுக்கு கிரகிக்க முடியாது. நான் வர்றது நீ சும்மா யாராவது விசாரிக்கலாம், நீங்க கிரகிக்கிறது கஷ்டப்படுறேன். இல்லாட்டி எனக்கு இது பிரச்சனை. எனக்கு ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஜனங்கள் ஏதாவது விளங்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஏதா நான் சொல்லியாச்சு, நீங்க கேட்டாச்சு போயாச்சு, சரி வராது. நீ எது விளங்கிக் கொள்ளணும், உனக்கு விளங்குதா, நீ என்னதான் துணிஞ்சு நான் சொல்றேன், நீ என்ன பாவம் செய்த ரட்சிக்கப்பட்ட என்ன பாவம் செஞ்சாலும் உண்மையை தேவோட கோபாக்கி என்ன செய்யாது, விழாது. அது துணிஞ்சு சொன்னேன். எங்களுக்கு பாவத்தை குறிச்சும் அறிவு கிடையாது, தேவனுடைய அன்பை குறிச்சும் அறிவு கிடையாது. அதான் பிரச்சனை. பாவத்தை குறிச்சும் அறிவு இல்லை, துப்புரவா இல்லை. தேவனுடைய நேசிக்கிறான், அதை எப்படி நேசிப்பான், அதுக்குதான் சத்தியத்தை படிக்கிறது. அதுதான் பைபிள் சரி வாங்குது, அது படி, அது படிச்சு பைபிளை படி. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு பெரிய பாவம் செய்ய முடியும். தாவீது செய்யலையா? தாவீதை விட நாங்க என்ன, தாவீது கொலையும் செஞ்சு விபச்சாரம் செஞ்சு இப்படிப்பட்ட பாவம் நம்ம செஞ்சிருக்கோமா? இல்ல. ஆனாலும் பயப்படுறது ஏன்னா அவருடைய அன்பு தெரியும். தேவன் தன்னுடைய நல்ல கவனி, தேவன் எவ்வளவு உண்மை கோபம் இருந்ததோ அந்த எல்லா கோபத்தையும் இயேசு மேல போட்டு தீர்த்துட்டான். இல்லையா? இயேசு மேல கோபத்தை, இயேசு மேல அவர், அதுதான் இயேசு பயப்பட்டார். அதுக்கு தான் இயேசு பயப்பட்டார். தேவனே தேவனே என்னை கைவிட்டீர், பாத்திரம் நீங்க கொள்வாங்க. இதுக்கு தான். இப்ப நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாட்டுல மாறி மாறி பாட்டு தெரியும். அவர் செத்ததுக்கு காரணம் என்ன, எங்களை மன்னிக்க. அவர் மகிமை தொடர்றதுக்கு காரணம் நாங்க மகிமையிலே. ஆனால் சிச்சைகள் வேறு. நான் சொல்ல வர்றது இல்லையா? நான் சொல்ல வர்றது, இனி உனக்கு நரகாக்கினை இல்ல. உண்மையில அவர் கோபமா இருக்க போறது இல்லை. ஒரு தகப்பன் பிள்ளையில கோபமா அடிக்கிறதா இல்ல, அவர் திருத்தணும். அப்ப நீ அவருடைய பிள்ளையா இருந்தால் நீ ஒரு நாளும் அவர் என்னை என்ன சொல்றது, என்னை நரகத்தை அனுப்பிடுவாருங்க அந்த அந்த எண்ணம் நீ வர்றதே தவறான
சும்மா சொல்றேன். ஒரு கோர்ட்ல 2 பேருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு கொலை செஞ்சாச்சு, இவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு. சரி, இவன் திருப்பி வந்து இன்னொரு ஆளுக்கு அதே கொலை செஞ்சான்னு தண்டனை கொடுக்க முடியாது. ஏற்கனவே தண்டனை அடிச்சுட்டாங்க. அது மாதிரி 2 தரம் ஆண்டவர் தண்டிக்க முடியாது. ஒன்று இயேசு கிறிஸ்துவ தேவன் பாவத்துக்காக தண்டிச்சது. இப்ப என்ன செய்ய முடியாது? அதே பாவத்தை தண்டிக்க முடியாது. இந்த பாவத்துக்கு தான் இயேசு தண்டிக்கப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார். இனி நான் நொறுக்கப்படையாது. என்ன சிச்சை இருக்குது. இப்ப வருவோம், சிச்சை இருக்குது. நீ படித்தா கொண்டு போறாரு. ஆனா இந்த இது அப்ப இப்ப நாங்க தேவனோட என்ன அடைஞ்சிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிற ஒரு ராமசனம். இத உணர்ச்சியில நீ நம்ப கூடாது. உணர்ச்சியில வராது அப்படின்னா தேவன் சொல்லுவாங்க, நீ சத்தியத்தை நம்பணும். ஆண்டவர் வானத்தை படிச்ச அந்த தெய்வம், அந்த பரிசுத்தர் தான். அவர் மகாபெரிய பரிசுத்தர் தான். ஆனா அவர் என்னோட சமாதானமா இருக்கு. ராமசனாபம், நான் இன்னைக்கு நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஆனாலும் நான் தேவன் என்னோட சமாதானமா தான் இருக்கிறாரு. என்னை சிச்சிக்க வேண்டியது சிச்சிப்பாரு, என்னை திருத்த வேண்டியது திருப்பிப்பாரு. ஆனா அவர் அந்த சொன்னாரு, கோபாக்கினையை கொண்டு வர முடியாது. ஏன் அந்த கோபாக்கினையை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தண்ணீர் அரைக்கப்படாதுன்னு எழுதியே இருக்கு. தண்ணீர் அரைக்கக்கூடாது. என்னத்துல அவர் முழுவதுமாய் சுத்திரிக்கப்பட வேண்டும். அந்த அந்த ஆடு முற்றுமா சுத்திரிக்கப்பட வேண்டும். ஏன் அந்த அர்த்தம் என்ன? பிரியப்பார்ல தேவனுடைய கோபாக்கினை இயேசு மேலே முழுவதுமாய் பற்றிச்சது. முழுவதுமா சுத்தரித்தார் ஆண்டவர் இயேசுவை. முழுவதுமா சுத்தரித்தார். முழு பாவத்துக்குமா அவர் தண்டனை அனுபவித்தார். இனி நாங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிச்சிப்பா நம்ம நடத்தும். அது 2வது காரியம். நான் சொன்னேன், நீங்க சத்தியத்தை அறியாத மட்டும் விடுதலை அடைய மாட்டீங்க. குழப்பி கொண்டு இருந்தா நீங்க இதை தனியா எடுத்து வை, இதை தனியா எடுத்து வை. தேவன் என்ன கோபமா இல்ல. தேவன் நானும் சமாதானமா இருக்கும். தேவன் நானும் ஏனோக்கு கூட நம்ம நடக்க முடியும். தேவனோட கூட நம்ம நடக்க முடியும். ஆனால் அந்த அது இன்னைக்கு வேணாம், அது வேணாம். அதை குழப்பி. சரி, ஓகே. ஒரு 2-3 வாசிப்போம். அந்த தேவ சமாதானத்தை பற்றி ஒரு 1 எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர். கிரேக்க பாருங்க, கேட்டு போகாதபடிக்கு. அதான் சொல்லுங்க, ஆண்டவர் சத்தியங்கள் எனக்குள்ள கிரியை செய்ய, இந்த வார்த்தையை மாற்ற ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. 2 கொரிந்தியர் 5:17-21 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுவது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாக்களுக்கு கிறிஸ்துவின் நிமித்தங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனை நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. நாங்க ஒப்புரவாக மற்றவங்க சொல்ல ஒப்புரவாக. முதலாவது நமக்கு தேவை நம்ம தனிப்பட்ட பரிசுத்தம் அல்ல. முதலாவது நமக்கு தேவை தேவனோடு நாம சமாதானமாகணும். அது ஒரே வழி. தேவன் சொன்னேன், அவர் பரிசுத்தர். அவர் சுத்த பாவத்தை பார்க்க கூடாது. சுத்தக்கண்ணா அவர் ஒப்புரவாக நம்மால முடியாது. இயேசுதான் நம்மை ஒப்புரவு ஆக்க முடியும். நாம ஒப்புரவாக நம்மால முடியாது. நாம ஒப்புரவாக செய்த பாவத்தை தண்டனை எடுக்கணும் முடியாது. ஆகவே தான் இயேசு பிதாவுக்கு எங்களுக்கு மத்தியில வந்து தன்னுடைய மாம்சத்திலே இந்த பாவத்தை சுமந்து தீர்த்தார். எங்களுக்கு பிதாவோடு ஒப்புரவாக்கினார். ஒரு ஆமாசம். ஓகே, அது முன்னுக்கு ரோமன் 5 வாசிட்டோம். என்ன ஏசாயா புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 53:1-6. ஏசாயா 53:1. இதை நீங்க போய் வீட்டை மெடிடேட் பண்ணுங்க. இதை சும்மா ஏதோ வந்த ஒரு பைபிள் சொல்லி வந்துட்டு போன மாதிரி இருக்காது. படிக்க ஆண்டோட கேளுங்க, ஆவியானோட கேளுங்க. ஆவியானோட நல்லா பிடிங்க. ஆவியான நல்லா பிடிச்சுக்கணும். ஆவியானவரை 53:1-6 ஏசாயா. வெளிப்பட்டது இலங்கையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து குளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அளவும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர்
ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா வாசிப்பு 5, 6 வாசிப்பு எல்லாரும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் தழும்புறதா குணமானோ. எனக்கு கவனிங்க. இந்த நல்லா கவனிங்க. நான் சொல்றது 4 விதமா சமாதானம் சொல்லி சொன்னேன். 3 தொடங்கல. முதலாவது சொன்னேன். நல்லா கவனிங்க. அதாவது இங்க சொல்லப்பட்ட சமாதானம் மனசாட்சியில் சமாதானம் அல்லது மற்றவர்களுக்கு ஒப்புரவா சமாதானம் இல்லை. இங்க சமாதானம் என்ன? தேவனோடு. எல்லாம் சொல்லுங்க. யாரோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம்? தேவனோடு எங்களுக்கு சமாதானம். குழப்ப கூடாது. இந்த மனசாட்சியில் இருக்கிற சமாதானம் வேற, நான் மற்றவரோட வர சொன்னேன் சமாதானமாக்குறது வேற, கடைசியில எல்லாத்துக்கும் மேலான வர சமாதானம் அது வேற. இது என்ன சமாதானம்? தேவனோடு எனக்கு ஒரு ஒப்புரவாகுதல். அதாவது நான் பாவியா இருந்தேன். நான் பார்த்த பச்சை தண்ணி, அந்த யோபு சொன்னது போல நான் பச்சை தண்ணியை போல பாவத்தை குடிச்சேன். ஆனால் இயேசுவோ பரிசுத்தராக இருந்தார். பிதா தேவன் பரிசுத்தராக இருந்தார். அவர் எனக்கும் பிதாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடைக்கல. நாங்க அவருடைய ஆக்கினை நம்ம பார்த்தோம். ஆக்கினை என்ன? நம்ம கொண்டு போக போறா நரகத்துக்கு கொண்டு போய் நிச்சயமா நம்ம நரகத்தை தள்ள போறா. இந்த இடையில தான் இயேசு வந்து அந்த பிதாவுக்கு எங்களுக்கு இருந்த அந்த பகையை சிலுவையிலே கொன்றார். வாசிங்க. பகை சிலுவையிலே கொன்று இங்க வருது. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாய் என்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருதரத்தாரை தமக்குள்ள ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஓகே, எல்லாரும் சொன்னாங்க. இப்படி என்ன செஞ்சா? சமாதானம் பண்ணி. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? இன்னைக்கு என்ன சமாதானம் படிச்சோம்? அதனால என்ன செய்யணும்? சமாதானம் ஆகும். ஆனா எங்களால் சமாதானாக முடியாது. ஆகவே இயேசு அதாவது நான் சொல்றேன் சுட்டரிக்கப்பட்டார் அல்லது முழு பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். தேவனுடைய கோபம் எங்கள் மேல் விழ இருந்தது. அது இப்ப யார் மேல் விழுந்தது? இயேசு மேல். இனி அதன் மேல விழாது 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 விழாது. நான் சொன்னேன் நீ இந்த 3 சமாதானம் குழப்பணியா தான் எனக்கு தெரியாது. நான் சொல்ற சமாதானம் இன்னைக்கு தேவனோடு எங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. இது அதிசயத்தின் அதிசயம். நானும் நீங்க இப்படி தேவோட ஒப்புரவா முடியும். நானும் நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு பண்ற அட்டகாசம் எங்களுக்கே பிடிக்கல இல்லையோமா? எத்தனை சொல்றீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் செய்யற காரியம் எனக்கு பிடிக்குது. ஆனா இயேசுக்கு பிடிக்குது. எங்களை எப்படி சொல்லி பிதாவுக்கு எனக்கு பிடிக்குது. இயேசு முழு பாவத்தையும் சுமந்து முழு இப்படி நீங்க சத்தியத்தை கற்றுக்கொள்ள பரிசுத்தமாக மாட்டீங்க. சின்ன பிள்ளை விட்டு ஆளும் நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு யோசிச்சு இருந்தா உங்களுக்கு பரிசுத்தமாக முடியாது. முதல் ஒவ்வொரு சத்தியத்திலும் தெளிவு பெறணும். இப்ப நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் சொன்னேன் ரட்சிக்கப்பட்டவனுக்கு நீ பாவத்தை பத்தி என்ன பேச பிரச்சனை பாவம் செய்ய மாட்டான். பாவத்தை பத்தி ரட்சிக்கப்பட்டவன் பேச பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாவம் ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மிகப்பெரிய நான் சொல்றேன் ரட்சிக்கப்பட்டவனுடைய மிகப்பெரிய விருப்பம் என்ன? அப்படி உனக்கு விருப்பம் அதாவது வாதாடம் வேற விஷயம். அந்த விருப்பம் இல்லாம நீ ரட்சிக்கப்படவே இல்லை. சிம்பிள். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்ய ஆசை அதை நீ ரட்சிக்கப்படாது. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. நானும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன் சொல்ற புதிய இருதய கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எப்படி நம்மால பாவம் செய்ய விருப்பம் வராது வராது. அதை செய்வோம். அதுதான் அது 2வது விஷயம் பரிசுத்தப்படுது. அது வேற. இதனால தேவனோடு என்ன இருக்குது? இப்ப எங்களுக்கு ஒரு அப்படி முன்னே சொன்னால் இப்ப நான் சித்தால் பரவும். ஏன் நான் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறேன். யாரை கொண்டு ஒப்புரவாகினேன்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. எப்படி இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கினார்? எங்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து பாருங்க. சொல்றது சர்வலோகத்தின் பாவத்தை அப்ப இனி நடக்க போற எந்த உலகத்துல எல்லா பாவம் அப்படிலாம் ஒருவன் போக முடியாது. ஒருவன் போக முடியாது. சிலாக்களுக்கு என்ன அப்படி சொல்லி அப்படி பாஸ்டர் சொன்னா மட்டும் பாவம் செய்வாங்க. இப்ப மட்டும் பாவம் செய்யாம இருக்கு கேட்கிறேன். அப்ப ஒழுங்கா சத்தியத்தை விலையை கொண்டா பாவத்துக்கு விடுதலை அடையாது. சத்தியத்தை அறியும் போதுதான் பாவத்துக்கு விடுதலை அடைய முடியும். இல்லைன்னா சன்மார்க்க ஜீவியமும் மற்றவனுக்கு ஒழிச்சு மறைச்சு விளையாடுறதா ஏறும். இருதயத்தை பசமாக முடியாது. சத்தியத்தை அறிய மட்டும். தேவன் உன்னோடு கோபமா இல்ல. அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் இப்ப அன்பு செலுத்துறார். அநாதி சிநேகிக்கிறார். நான் என்ன செய்தாலும் அவரை அன்பு செலுத்தத்தான் அவருடைய அப்பா தாங்கிற உணர்வு வர மட்டும் நீ இந்த ஒழிச்சு விளையாடு
உள்ளுக்கு பாவம் இருக்கும், அதை செய்வ இல்ல. நீ அந்த உலகம் வந்த பிறகு நான் என்ன செய்தாலும் அந்த நன்றி, நான் என்ன செய்தாலும் என்னை தேவன் நேசிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர் தன்னுடைய பிதா போல சொன்னேன். இயேசு சொன்னாரு, இயேசுவை பார்க்கறது போட்டா பிதா எங்களை பார்க்க. என்ன சொன்னா, வேதா அடிக்கடி வருது, இயேசுக்குள் நாங்க இருக்கிறோம். இப்ப பார்க்கும்போது பிதா யாரை பார்க்கிறாரு? இயேசு பார்க்கிறாரு. என்ன பார்க்கறாரு? என்ன பார்த்தா அவர் என்ன செய்யறது? அவர் தாங்க முடியாது. அதான் இந்திய மறைச்சு இயேசுவை பார்க்கிறாரு. அது எப்படி வந்தது? இயேசு. இதை பல விதமா நான் சொல்லலாம். ஆனா நீங்க ஒண்ணு தெளிவா இருக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்து உண்மையாய் விசுவாசம் உண்டா? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். எங்களுக்கும் பிதாவுக்கும் சமாதானம் உண்டு. இது இந்த சமாதானம் நடக்கவே முடியாது. நடக்கவே இன்னும் சமாதானம் முடியாதுன்னா எங்களால வாழ்க்கையில எக்காரணம் கொண்டு நம்ம பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. அந்த செய்த பாவத்துக்கு தண்டனையே நாம கட்டையும் முடியாது. அது ரெண்டில இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில மரித்து எங்களுக்கு சமாதானத்தை வாங்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு போனா கஷ்டம். நம்ம ஜாப் பண்ணி முடிப்போம். ஓகே, எங்களை மூணு தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. தயவு செய்து சிந்திங்க.